ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது அறுசுவையும் ஆன்மீகமும் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நான் இன்றைக்கி கேரட் புட்டிங் எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு செஞ்சு காட்ட போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கேரட் புட்டிங் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கும் இந்த மாதிரி ஸ்வீட்டான, டேஸ்டான, சாஃப்டான கேரட் புட்டிங் உங்களுக்கும் கிடைக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கு நான் வந்து 6 கேரட் எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா 2 கேரட், 4 கேரட் அது மாதிரி உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி அளவுகளை மாற்றிக்கோங்க. ஏன்னா சின்ன சின்ன பீசஸாக இதை கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நான் மிக்ஸி ஜாரில் போட்டு தண்ணி விட்டு ஒரு கப்பு தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி ஜூஸை வந்து நம்ம தனியாக வடிகட்டி எடுத்துருக்கோம். இந்த மாதிரி எடுத்து தனியாக எடுத்து வச்சுட்டு இதுக்கு வந்து 6 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 6 டேபிள் ஸ்பூன் பால் இதை ஊற்றி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஸ்டவ்வில் கடாய் வச்சு இப்போ நம்ம சுகர் சிரப்பு ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு தேவையான சுகர் வந்து நான் 18 டேபிள் ஸ்பூன் சுகர், அதாவது வந்து 1.5 கப்பு சுகர் எடுத்திருக்கேன். இதை நம்ம தண்ணி ஊற்றாமல் நம்ம மெல்ட் பண்ணணும். மெல்ட் பண்ணி சுகரை நல்லா ஹனி மாதிரியான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வரணும். இது கொஞ்சம் மெல்ட் ஆகி ஹனி கலரில் மாறினாவே நீங்கள் எடுத்து ஊற்றி வச்சுக்கலாம். கொஞ்சம் நீங்கள் விட்டால் கூட கட்டிடும். அதனால் உங்களுக்கு கட்டுற மாதிரி இருந்தால் கூட கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க, செட் ஆகிடும். இப்போது இது மாறிடுச்சு எனக்கு. இப்போ நான் இதை எடுத்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். நான் பாருங்கள், நல்லா எனக்கு வந்திருக்கு, கட்டலை. இப்போ நம்ம வந்து ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தை வச்சு பால் ஊற்றிக்கலாம். ஒரு 750 ml பால் நான் சேர்த்துருக்கேன். இதில் நம்ம அரைச்சி வச்ச கேரட்டு ஜூஸை சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து இதில் சுகர் சேர்த்துக்கலாம். நான் 300 கிராம் சுகர், அதாவது 3 கப்பு சுகர் எடுத்திருக்கேன். இது கூட 1 பிஞ்சு சால்ட்டு, ஏலக்காய் பொடி வேணும்னா நீங்கள் போட்டுக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன் நான். உங்களுக்கு வேணும்னா பட்டர் கூட சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்ட பிறகு அடுத்த ஸ்டேஜில் நம்ம ரவை சேர்த்துக்கலாம். ரவை நான் வந்து ஒரு 12 டேபிள் ஸ்பூன் ரவை சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா வந்து ஒரு அரை கப் ரவை சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. அப்போ தான் இல்லைனா வந்து ரவை இருக்கிறதுனால கட்டிடும். இப்போ நாம் கார்ன்ஃப்ளவர் மாவும் பாலும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த கலவையை எடுத்து ஊற்றிக்கலாம். இன்னும் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. ஏன்னா கார்ன்ஃப்ளவர் மாவுன்றதுனால டக்குன்னு கட்டிடும். அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஊற்றி வச்சுருக்கிற சுகர் சிரப்பில் நம்ம இதை ஊற்றிக்கலாம். எனக்கு வந்து 2 கப்பு வந்தது. நான் வந்து 1 கப்பு தான் ஊற்றி வச்சுருக்கேன். இன்னொரு கப்பு நான் அடுத்தது ஊற்றி வச்சுப்பேன். பாருங்கள், இந்த பவுலில் எனக்கு 2 கப்பு வரும். உங்களுக்கு 1 கப்பு காமிக்கிறேன். இன்னும் எனக்கு 1 கப்பு வர அளவுக்கு அந்த புட்டிங் மாவு இருக்குது. நான் வந்து தனியாக செஞ்சுக்கிறேன் நான். இப்போ நம்ம கடாயோ இல்லை ஏதோ ஒரு பாத்திரம் உங்களுக்கு, அதில் தண்ணியை ஊற்றி ஒரு ஸ்டாண்டு போட்டு அதுக்கு மேலே இந்த புட்டிங் பவுலை வச்சிடலாம். இப்போ நாம் வந்து இதை மூடி வச்சு கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் இல்லை 18 நிமிஷம் 20 நிமிஷத்துக்குள்ளே இது வெந்துடும். எப்படி இருந்தாலும் இது வந்து கொஞ்சம் பெரிய பவுலுன்றதுனால எனக்கு வந்து ஒரு 18லேருந்து 20 நிமிஷம் ஆச்சு. உங்களுக்கு பாருங்கள் எந்த டைம்னு. ஆனால் 15 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷத்துக்குள்ளே எடுத்துருங்க. ரொம்ப நேரம் விடாதீங்க. இப்போ எனக்கு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், சூப்பராக செட் ஆகி வந்துருக்குது. இப்போ நாம் வந்து இதை எடுத்து ஆற வச்சிடலாம். இது நல்லா ஆறணும். எடுத்து தனியாக டேபிளில் வச்சு ஆற வச்சிடலாம். எனக்கு ஒரு 2 hours ஆச்சு ஆறுறதுக்கு. நீங்களும் ஆற வச்சுட்டு இப்போ வந்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். பாருங்கள், புட்டிங் எனக்கு எப்படி வந்திருக்குதுன்னு பார்க்கலாம். வாவ், சூப்பராக வந்திருக்குங்க. எனக்கு சூப்பர், செம்மையான கலரும் செம்மையாக வந்திருக்குது. அந்த கன்சிஸ்டன்சியும் கரெக்டாக வந்திருக்குது. புட்டிங்கோட லெவல்
ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. நீங்களும் இந்த அளவு மாறாமல் நீங்கள் செஞ்சிங்கன்னா உங்களுக்கும் பர்ஃபெக்டாக வரும். இந்த அளவு மாறாமல் நீங்களும் செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், கரெக்டாக வருது. புட்டிங் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வந்துருக்குது, பார்த்துக்கோங்க. வாவ், சூப்பர். சாப்பிட்டு பார்க்கலாம். எம்மியாக இருக்குங்க, செம்மையாக இருக்குது. டேஸ்ட்டு பர்ஃபெக்டாக இருக்குது. பர்ஃபெக்ட் புட்டிங் எனக்கு வந்துடுச்சு. நீங்களும் இதே அளவு மாறாமல் செய்யுங்க. கூட குறைய இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற அளவு மெஷர்மெண்ட்டை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வரும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நான் உங்களை இன்னொரு புது ரெசிபியோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.